மக்காசோளம் மாசமா இருக்கும்போது நீங்க மிஸ் பண்ணிடாம சாப்பிடுங்க. பிரெக்னன்சில இந்த சீசன்ல கிடைக்குது. ஸோ அதே மாதிரி பிரெக்னெண்டா இல்லாதவங்க கூட இந்த 3 மாசம் சாப்பிடும்போது மீதி இருக்கிற 9 மாதங்கள் இது உடம்புக்கு சத்து கொடுத்துட்டே இருக்கும். என்ன சத்து கொடுக்கும்? சர்க்கரை வியாதிக்காரங்க நிறைய எடுத்துக்க வேண்டிய ஒண்ணு மக்காசோளம். இது நிறைய நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு சர்க்கரை நல்லா கட்டுப்படுது. அதை விட எல்டிஎல் கொலஸ்ட்ரால், இந்த இருதய ரத்த குழாயில கொழுப்பு, கார்ன் ஆயில் ரொம்ப நல்லது. ஏன்னா அது HDL கூட்டும், நல்ல கொழுப்பை கூட்டி கெட்ட கொழுப்பை குறைக்கும்னு சொல்லுவாங்க. பட் எல்டிஎல் கொலஸ்ட்ரால கண்டிப்பா குறைச்சி ரத்த குழாய்கள் இருக்க கொழுப்பை கரைச்சி அத்திரோஸ்க்ளெரோட்டிக் டெபாசிட்ஸ் பிளாக் இருக்குன்னு சொல்லல, அந்த பிளாக்கை கரைக்கக்கூடிய தன்மை இந்த மக்காசோளத்துக்கு தான் அதிகமா இருக்கு. எல்டிஎல் கொலஸ்ட்ரால இது கம்ப்ளீட்டா குறைச்சிடும். ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரோபயோட்டிக்னா என்னன்னா தயிர், ஊறுகாய் இதெல்லாம் வெளியே நம்ம நல்ல கிருமிகள் மூலியமா புளிக்க வச்சு